Hi friends, welcome back to our channel. வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான தக்காளி கஞ்சி வத்தல் தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. இந்த தக்காளி கஞ்சி வத்தல் எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் फ्रेंड्स. ரொம்ப டேஸ்டியான தக்காளி கஞ்சி வத்தல் எப்படி போட்டேன்றதை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செஞ்சன்றதை காமிக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கட்டியாக இல்லாதது இருக்கும். அந்த கட்டியாக இருக்கிற தக்காளியெலாம் வந்து எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். விதையும் இருக்கக்கூடாது. அதனால் அது மாதிரி எடுத்துகிட்டு அது வடிகட்டினா ஜூஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு பக்கம் கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது கூட இந்த ஜூஸை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சில சமயத்தில் அடிப்படை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு விட்டுடுங்க. இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ நான் வந்து ஒரு அழாக்கு அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த ஒரு அழாக்கு அரிசிக்கு, அதாவது 250 ml அரிசிக்கு எனக்கு 100 வத்தலுக்கு மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 6 மணி போல் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, புழுங்கலரிசியும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் 1 டம்ளர் தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி பத்தலைன்னா ஊற்றுறதுக்காக. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து சாதத்துக்காக வைப்போம். இப்போ அதை விட கொஞ்சம் கூழாக வேணும், கஞ்சியாக வேணும் அப்படின்றதுனால நான் வந்து 5 டம்ளராக வச்சு அதில் 1 டம்ளரை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா 1 டம்ளர் தண்ணி வந்து நம்மளுக்கு பத்தலைன்னா சுடு தண்ணி தான் ஊற்றணும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சது, மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணது அந்த கிளிப்பிங்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நைஸாக அரைச்ச மாவை இந்த கஞ்சியில் ஊற்றி நல்லா கூழ் பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டீஸ்பூன் உப்புன்ற கணக்கில் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நல்லா சேர்த்து நல்லா கூழாட்டம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இறக்கி விட்டுடுங்க. இறக்கின பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் இது கூட கலந்துக்கோங்க. அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வெயிலில் தான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு துணியில் ஈரத்தில் நனைச்ச துணியை விரிச்சிட்டு அது மேலே உங்களுக்கு தேவையான அளவு பெருசாக வேணால் பெருசாக, இல்லை சின்னதாக வேணால் சின்னதாக ஊற்றிக்கோங்க. என்னால் ஊற்றும் போது எடுக்க முடியல. இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஊற்றி நல்லா ஒரு நாள்லேயே இந்த வத்தல் வந்து காஞ்சி போச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து மறுநாள் வந்து ஒரு ½ டே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ½ டேனா ஒரு 10 மணிக்கு மேலே எடுத்து வந்து துணியை நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணி தெளிக்கும் போதே நல்லா லைட்டாக ஊறி வரும். முன்பக்கம் தெளிக்காதீங்க தண்ணி, பின்பக்கம் மட்டும் தெளிங்க தண்ணியை. தண்ணி தெளித்து அதே மாதிரி எந்த இதில் தெளிக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ரொம்ப ஊறிச்சினாலும் புண்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கும்போது லைட்டாக வரும். அப்படி இல்லைனா பின்னாடி தண்ணி தெளிச்சிட்டு லைட்டாக பொறுமையாக இழுத்திங்கன்னா அப்படியே எல்லா வத்தலும் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் வந்து அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அது வந்து நீங்கள் இதை இப்போ இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக இழுத்திங்கன்னா அழகாக அதுவே தன்னால் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா வத்தலையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சிங்கனாலே வத்தல் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான இந்த தக்காளி வத்தல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வாங்க. அதை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து ஜவ்வரிசி கலக்கிறதா இருந்தாலும் கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வத்தல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துருந்துச்சு இந்த தக்காளி வத்தல். இந்த மாதிரி நான் வந்து கஞ்சி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், அடுத்தடுத்து கெவுர் மாவு வத்தல் முதற்கொண்டு எல்லாமே லைனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் தண்ணி தெளித்து பொறுமையாக ஒரு லைனாக எடுத்துடுங்க. ரொம்பவும் தண்ணி தெளித்து ஊற வச்சிடாதீங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா வத்தல் உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது போல் அழகாக திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அழகாக எடுத்துகிட்டு ஒரு தட்டில் பரப்பி ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகான தக்காளி வத்தல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வறுத்த எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை மிதமான சூட்டில் வச்சு வருங்க. இல்லைன்னா அதனோட நிறமே நம்மளுக்கு கருகிட்ட மாதிரி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக வறுபட்டு வந்துடுச்சு. நீங்களும் இப்படி தான் வறுப்பீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.